வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் தக்காளி பவுட்ரு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த தக்காளி பவுட்ரு ஒரு தடவை செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ஒரு வருஷம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி எல்லா டிஷ்ஷுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். தக்காளி நம்ம எதுக்கெல்லாம் தேவைப்படுமோ அதுக்கெல்லாம் இந்த பொடி யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த பொடி வச்சு இன்றைக்கி நான் தக்காளி சாதம் செஞ்சு காட்டுறேன். இப்போ இந்த பொடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு 1 கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா அழுகல் இல்லாமல் நல்ல தக்காளியாக எடுத்துக்கோங்க. நல்லா கழுவிட்டு இதை சின்ன சின்ன ஸ்லைசஸாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி குறுக்கு வெட்டில் ஸ்லைசஸாக போட்டுக்கலாம். இல்லைன்னா நீல வாக்குலேயும் நீங்கள் நல்லா மெலிசாக ஸ்லைஸ் போட்டு வெயிலில் 2 நாள் காய வச்சு எடுத்துக்கோங்க. இது காய வைக்கும்போது பிளாஸ்டிக் ஷீட்டு இல்லைன்னா ஒரு ட்ரே மாதிரி வச்சு காய வச்சு எடுத்துக்கோங்க. இது மாதிரி நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள். 2 நாளாக நான் காய வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நல்லாவே காஞ்சிருச்சு. இதை நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பவுடராக அரைச்சிக்கோங்க. நம்ம 2 பிளேட்டில் காய வச்சோம் தக்காளி. ஆனால் பாருங்கள் ஒரு பிளேட்டு தான் கிடச்சிருக்கு. அதனால் உங்களுக்கு அரைக்கும்போது பொடியும் குறைவாக தான் கிடைக்கும். இப்போது நைஸாக அரைச்சாச்சு. அரைச்ச உடனே சல்லடையை போட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். அது சளிச்சதை மீதியே கொஞ்சம் சரியாக அரைப்படாமல் இருக்கும். அந்த விதையெல்லாம் இருக்கிற தக்காளியோட விதையெல்லாம் அதை திரும்பவும் நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு அது மறுபடியும் சளிச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக நைஸ் பவுடராக கிடைக்கும். நல்லா சுத்தமான காற்று போகாத பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 1 இயர் வரைக்கும் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். தக்காளி எதில் டிஷ்ஷில் சேர்ப்போமோ அந்த டிஷ்ஷுக்கெல்லாம் நீங்கள் தக்காளி பொடியை யூஸ் பண்ணி செய்யலாம். நான் இன்றைக்கி தக்காளி சாதம் செய்ய போகிறேன். தக்காளி அப்பப்போ ரேட்டு சீசன் ரேட்டு ஏறும். அந்த மாதிரி டைமில் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பவுட்ரு இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இன்றைக்கி தக்காளி சாதத்துக்கு ஃபஸ்ட்டு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடவுள் தம்பை போட்டு தாளிச்சிட்டு நறுக்கின வெங்காயம் ஒரு பாதி வெங்காயம் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 2 பல்லு பூண்டை பொடியை நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இது வதங்கின உடனே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரைச்சி வச்சுக்கிற அந்த தக்காளி பொடியை இதில் சேர்த்துக்கிறேன். இது இங்கே லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுத்து அனுப்பலாம். இப்போ தேவையான சால்ட்டு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் இப்போ சேர்க்குறேன். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நீங்கள் மிளகாத்தூள் போடலன்னா பச்சை மிளகா கூட கீரி போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த மசாலா கொஞ்சம் வேகிறதுக்கு மட்டும்தான். உப்பு தேவைன்னா செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நல்லா அது ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம தக்காளி போட்டாலும் வேக வைப்போம் இல்லையா. நீங்கள் தக்காளியில் செஞ்சிங்கன்னா டைம் அதிகமாக எடுக்கும். ஆனால் இதில் செய்யும்போது ரொம்பவே சீக்கிரமாக செஞ்சிடலாம். இது கூட ஃப்ளேவருக்காக நறுக்கின கொத்தமல்லியும் சேர்த்து கிளறி விட்டுட்டு வடித்த சாதத்தை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இன்றைக்கி நான் 2 கப் அளவுக்கு சாதம் சேர்த்துருக்கேன். நம்ம சாதம் எவ்வளோ போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தக்காளி பவுட்ரு அளவும் மாறும். நான் இன்றைக்கி இந்த 2 கப் அளவுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு தான் தக்காளி பொடி சேர்த்தேன். ரொம்பவே கரெக்டாக இருந்தது, டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. நம்ம தக்காளி சாதம் பண்ணும்போது தக்காளி வேகிறதுக்கு டைம் அதிகமாக எடுத்துக்கும். ஆனால் இந்த பொடியில் பண்ணும்போது சீக்கிரமாகவே முடிச்சிடலாம். அதனால் ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கும் இதை நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வேலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.